ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி இசை பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம எபிசோடில் யாரை இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அஸ்வத், த மியூசிக் கம்போசர் ஆஃப் த வெரி ரீசன்ட் வெப் சீரிஸ் இன்ஸ்பெக்டர் ரிஷி. அதுக்கு முன்னாடி அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு படம் எஃப்ஐஆர், நலனும் நந்தினியும், திட்டம் போட்டு திருடுற கூட்டம். அதுக்கப்புறம் நிறையா படத்துக்கு பிஜிஎம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்லி தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும். அதுக்கப்புறம் he has worked with Gautam Vasudev Menon for various jingles and he has worked on singles, indies and a lot more. இதெல்லாம் நான் சொல்கிறத விட அவர்கிட்டேருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். பட் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஆனால் நமக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் விஷயம் இருக்குது. அதை தான் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்க போகிறேன். அதாவது உங்களோட ஆரிஜின் ஸ்டோரி என்ன அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் அலசி பார்க்கும்போது 4 years மீடியா ப்ரொஃபஷ்னலாக என்டிடிவியில் இருந்திருக்கீங்க. அங்கேருந்து இங்கே எப்படி? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நம்பர் 2, நீங்கள் அங்கே என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க that ventured you into this music composing? இல்லை அது வேறு இது வேறு ரூட்டா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். நான் ஹவ் டு கோ கொஞ்சம் பிஃபோர். காலேஜ் முடிச்சுட்டு ஃபைனல் இயர் படிக்கும்பொழுது இது மீடியா கேம்பஸ் மூலமாக கிடச்சது இந்த என்டிடிவியோட ஒரு ஜாப். அங்கே இப்போ புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க, என்டிடிவி ஹிந்துன்னு ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க. ஸோ அதில் என்னை ஒர்க் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மீன்வைல் நான் ஒரு இந்த காலேஜ் மூலமாக பிளேஸ்மெண்ட்டில் இன்ஃபோசிஸ்லேயும் ப்ளேஸ் ஆகிருந்தேன். இதை தவிர்த்து ஃபைனல் இயர் போது விஜய் ஆண்டனி சாரும் அவர்கிட்ட ஒரு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அவரும் ஒர்க் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு ஒரு 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. ஒன்று என்டிடிவி, ஒன்று விஜய் ஆண்டனி சார், இன்னொன்று இன்ஃபோசிஸ். இதில் ஆஸ் யூஷுவல் டயலமா இது 5th இயர்லேயே. ஸோ 5th இயர்லேயே அந்த ஃபைனல் இயரில் அது வந்ததுக்கப்புறம் இது 3ல் என்ன செலக்ட் பண்ணலான்னும் போது எனக்கு அந்த இடத்துல ஐ வாஸ் நாட் வெரி ஷுவர். விஜய் ஆண்டனி சார் கூட ஃபுல்லாக மியூசிக்னா அந்த சைட் போய்ட்டு அது மியூசிக் தான் வேர்ல்டுன்னு ஆகிடும். கரெக்ட். அது எனக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர்டாக அந்தளவுக்கு எனக்கு திறமை இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. சரி, இன்ஃபோசிஸ் பக்கம் வந்துட்டால் இது ரொம்ப சாஃப்ட்வேர் அந்த மாதிரி போயிடும், அது எக்ஸ்ட்ரீமாக வேறு மாதிரி போயிடும். அது ஓகேவா? அப்போ திருப்பி இந்த பக்கம் வரவே முடியாது. அந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் இருந்தது. இது என்டிடிவி கொஞ்சம் நடுவால் ஒரு ஜோனில் இருந்துச்சு. சரி, நம்ம ஒரு மீடியாவில் தான் இருக்கோம், வேறு வேலை பண்ணுறோம், பட் இன்னவே நம்ம மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஸோ அதனால் இந்த 3 விட்டுட்டு நான் அதை சூஸ் பண்ணேன். அதில் ஒரு 4 years ட்ராவல் பண்ணுற அந்த ஜேர்னியில் நான் என்டிடிவிக்கு சில ஜிங்கிள்ஸு, குட்டி குட்டி ஷோஸ்க்கு மியூசிக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். லீவ் கொடுப்பாங்க, ஸோ ஒரு வாரம் லீவெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி அவங்களுக்கான ஷோஸ்க்கான மியூசிக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் ஆனர்லாம் வந்திருக்கு. அது ஃபர்ஸ்ட் இந்த ஃபியூ இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸஸ். பேரலி நான் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் காலேஜில் படிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி சிஜியில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆப்போசிட் கேம்பஸ், கிட்டத்தட்ட ரொம்ப பக்கம். அப்போ நாங்கள் நிறைய காலேஜில் நிறையா ஒன்றா சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் they took 4 years to do their first film. நலனும் நந்தினின்ற படம். அந்த டைரக்டர் எனக்கு காலேஜ் படிக்கும்போது தெரியும். ஸோ அவர் வெங்கட் பிரபு கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அப்போ மங்காத்தா அந்த மாதிரி படங்கள்லாம் அவர் ஒர்க் பண்ணார் வெங்கட் பிரபு சார் கூட. அப்போ நான் இங்கே என்டிடிவியில் வேலை முடிச்சுட்டு மங்காத்தா ஷூட்டிங் போவேன், அவரை பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜேர்னி அது. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கூட தொடர்பு இருக்கும், ஆனால் இங்கே வேலை முடிச்சுட்டு அங்கே போய் அப்புறம் அவங்க கூட சிட்டிங்ஸு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு என்ன சொல்ற, என்டிடிவியோட ஜாப் ஒரு ரெகுலர் ஜாப் மாதிரி, 9 to 5 ஜாப் மாதிரி, பட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ மீதி இருக்கிற நேரத்தில் நம்ம மியூசிக் பண்ண முடிஞ்சிச்சு, அதில் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்டில் நான் இன்ஃபேக்ட் லீவ் போட்டு தான் ஃபஸ்ட் படம் பண்ணேன். ஏன்னா அப்போ கூட நான் ஷுவர் இல்லை என்னால் படம் பண்ண முடியுமா, மியூசிக் பண்ண முடியுமான்னு. சரி, அப்போ கூட ரொம்ப சேஃபாக ஒரு 6 மாதம் லீவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு ஃபஸ்ட் படம் பண்ணேன். ஃபஸ்ட் படம் பண்ண உடனே இனிமேல் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, அது என்ன, அது எப்படி அந்த ஸ்பார்க்? அந்த ஸ்பார்க் ஒரு 3 ரெக்கார்டிங் 4 ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் படத்தில் எனக்கு ப்ரொடியூசர் பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஸ்ரேயா கோஷல், சங்கர் மாதேவன் அவங்களெல்லாம் கூட ஒர்க் பண்ணோன்னே, ஃபஸ்ட் படத்துலேயே ஒர்க் பண்ணோன்னே நம்மளுக்கு அவங்க ஒரு அட்டஸ்டேஷன் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சரி, நம்ம இதுக்கு மேலே எதுக்கு, நம்ம இங்கே அப்படியே தட்டு மாதிரி என்ன பண்ணாலும் இங்கே இருந்துடலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. கான்ஃபிடென்ஸ் வந்தோடனே நோட்டீஸ் பீரியட் கூட சர்வ் பண்ணல, விட்டுருங்க அப்படின்னு வந்துட்டேன்.
ஸோ அதுதான் அந்த ஜேர்னி. வெரி நைஸ், வெரி நைஸ். சரி, இப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து ஏதாவது ஒன்று கற்றுட்ருப்பீங்கல்ல டு இம்ப்ளிமெண்ட் ஹியர். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட் யூ லேர்ன் ஃப்ரம் தேர் தட் யூ இம்ப்ளிமெண்டட் ஹியர் ஆர் ஆர் யூ இம்ப்ளிமெண்டிங் ஹியர்? ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அந்த என்டிடிவியில் இருந்த ஒரு 4 years வந்து எனக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிது. ஃப்ரம் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது, ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷனில் நான் ப்ரொடக்ஷனில் தான் இருந்தேன். பட் இருந்தாலுமே சுற்றி இருக்கிற விஷயங்களோட அவேர்னஸ் ஓரளவுக்கு கிடச்சிச்சு. நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ண முடிஞ்சிச்சு, டைம் இருந்துச்சு. ஒன்றதை பற்றி நம்ம நியூஸ் பார்க்குறோன்னா அது என்னென்னு ரிசர்ச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து இப்போ கரண்ட்லி வேற ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா நான் இப்போது ஆஃப் லேட் நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னு தெரியல இந்த கேள்வி. இப்போ ஒரு ரீசெண்டாக கொஞ்சம் மாதமாக நான் வந்து சில டைரக்டர்ஸ் கூட டிஸ்கஷன்ஸில் உட்காந்துட்ருக்கேன், ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸில். ஸோ நம்மளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற டைரக்டர்ஸ் கூட ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியுது. அதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த 4-5 yearsல நான் வந்து கொஞ்சம் நியூஸ் சேவியாக மாறிட்டேன். சுற்றி என்ன நடக்குதுன்றது ஒரு கிரேஸ். அது வந்து என்னென்னா அங்கே இருக்கும்போது எப்போதுமே அவங்க சொல்லுவாங்க, முன்னாடி வரதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்வாங்க. ஸோ நியூஸ் இஸ் நாட் பிரேக்கிங், இட்ஸ் நாட் பிரேக்கிங், நீ வந்து இதை ஆன்டிசிபேட் பண்ணணும். அதாவது 75% ஆஃப் இட் வந்து ஆன்டிசிபேஷன் தான் அப்படின்னு அவங்க ஒரு தியரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வேர்ல்ட் கப்னா இந்த டைமில் நடக்குது, எலெக்ஷன்னா இப்போ வருது, பார்லிமெண்ட்டு இப்போ ஃபங்க்ஷன் பண்ணும், வின்டர் செஷன், சம்மர் செஷன், அந்த ஃபுல் ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்னா அந்த என்டையர் ஸ்போர்ட்ஸோட அந்த ஷெட்யூல் இருக்கும் கையில். அது வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கும். எலெக்ஷன் வருதுன்னா 4 மாதம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அவேர்னஸ் அபவுட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதை தவிர மீதி நடக்கிற இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் தான் வந்து அன்பிளான்டாக நடக்கிறது. ஒரு 60-70% வந்து ப்ரிப்பேர்டாக இருக்க இது பண்ணிடும். அவாய்ட் பண்ணி இது அடுத்தது நடக்கும், அது அடுத்தது நடக்கும்ன்ற ஒரு சென்ஸ்லேயே வச்சுருப்பாங்க நம்மளை. அதுதான் அதுலேருந்து வந்து லேர்னிங். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் அவுட்லுக். இல்லை, நான் இந்த ஆங்கிளில் யோசிச்சதே கிடையாது. இட்ஸ் நைஸ். ஸோ தான் தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த இப்போ இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வருதுன்னா அந்த தீர்ப்பு வந்தோன்னா அது பிரேக்கிங் நியூஸாக வரும். பட் அந்த கோர்ட்டை ஸ்டடி பண்ண அந்த கோர்ட்டோட பீட்டில் இருக்கிற ரிப்போர்ட்டருக்கு இந்த கேஸு இந்த டைமில் இங்கே லிஸ்ட் ஆகுதுன்னு அவருக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு 10 மணிக்கு அங்கே போய் உட்காந்துருப்பார். ஸோ தட் ப்ரிப்பரேஷனில் அதில் வந்து நீங்கள் பார்க்குறதுல ஒரு 50-60% வந்து ஆன்டிசிபேட் பண்ணி பண்ணுறது. அது வந்து எனக்கு வந்து பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் இந்த டிஸ்கஷன்ஸில் ஹெல்ப் பண்ணுது. அஃப்கோர்ஸ் நான் மியூசிக் டைரக்டராக இருக்கிற படங்களுக்கு மட்டும்தான் அது பண்ணுறேன். ஸோ மியூசிக் டைரக்டர் அஸ்வத் வந்து டிரெக்டர் அஸ்வத்தாக ஆக சான்ஸ் இருக்கா? இல்லை, சான்ஸ் இல்லை. இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. பட் இந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுறேன். வெரி நைஸ். ஓகே, உங்களை வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது உங்களவுக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ண மாட்டோம், இருந்தாலும் கொஞ்சமாக பண்ணும்போது யூஜிசி நெட் கிளியர் பண்ண ஒரு லெக்சரர் டிஜி வைஷ்ணவில் அண்ட் தென் அண்ணா யூனிவர்சிட்டியில். இட் இஸ் ஃபுல் ஆஃப் அகாடமியா, ரைட்? ஆப்வியஸ்லி ஸோ யூஜிசி நெட் இஸ் நாட் சம்திங் தட்ஸ் ஈஸி டு கிராக். உங்கள் ப்ரொஃபைல் அப்படியே பார்த்துட்டே வரும்போது ஓகே வேறு எங்கேயாவது ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார், ஆர் திஸ் இஸ் ஹவு ஹி இஸ் கோயிங் டு பி. இது ஒரு பெரிய டீடூராக இருக்கே, எந்த ஸ்டேஜில் இது நடந்துச்சு? இல்லை, இது எல்லாமே ஆக்சுவலாக வந்து ஒரு பயம்தான். ஓகே, இப்போ நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரி வரப்போகிறோம். சில பேர் வந்து பார்த்திபன் சார் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நீ வந்து கேஷுவலாக ஏதோ சொல்லணும், அவருக்கு ஞாபகம் இருக்காது, நீ வந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பேக்கப்போடு இங்கே வர, அப்போ வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்துடும். நீ வந்து அது இதுதான் வேணும்னு சொல்லி நீ உள்ளார வந்தனா நீ இப்போ எங்கே இருக்கியோ அது ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி அங்கே வந்திருப்ப அப்படின்னு சொன்னார். ஸோ அது வெரி ஐ ஓப்பனிங். பட் ஆக்சுவலாக இதெல்லாமே பண்ணதே வந்து ஒரு பேக்கப் பிளான் மாதிரி தான். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம், ஒரு 10 வருஷம் ட்ரை பண்ணுவோம், 5 வருஷம் ட்ரை பண்ணுவோம், நம்மளுக்கு படம் எதுவும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரு என்டிடிவியில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு ஜோன் தான். அதனால ஆக்சுவலி இட் இஸ் நாட் ராங் இல்லையா டு திங்க் லைக் திஸ். இட் இஸ் நாட் ராங் டு திங்க் லைக் திஸ். பட் அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சிருச்சு. ஸோ நான் யூஜிசி நெட்லாம் அப்போயே கிளியர் பண்ணிட்டேன். எப்போ காலேஜ் முடிச்சு அந்த டச்சில் இருக்கும்போது ஒரு 2-3 வருஷத்துலேயே அப்படியே கிளியர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இண்டஸ்ட்ரி வரும்போது ஓகே இல்லைனா இது பண்ணிக்கலாம், இல்லைனா அது பண்ணிக்கலாம், இல்லைனா அது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனோடு தான் வந்தேன். பிளெஸிங் இன் டிஸ்கைஸா என்னன்னு தெரியல. இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த எஃப்ஐஆர் எல்லாம் நடக்கலைன்னா ஒரு பிஹெச்டி பண்ணியிருப்பேன். that was actually my next question. எஃப்ஐஆர் வந்துச்சு, சில ஃபிலிம்ஸ் வந்துருச்சு.
சரி இனிமேல் எதுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பண்ணுவீங்களா? இல்லை அதான் அது இப்போதைக்கே அதுக்கு ஐடியா இல்லை. ஃபிலிம்ஸ் பண்ணும், எனக்கு இந்த டேரக்டர் கூட உட்கார இந்த இந்த ஜோனை நான் என்ஜாய் பண்ணுறேன் ரொம்ப. பியூட்டிஃபுல். ப்ராப்ளி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இப்போ புதுசாக நிறைய பேர் வராங்கல்ல, சரி உங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னா சரி அப்புறம் இந்த இந்த பழைய கதை பேசிட்டு போய் எங்கேயாவது காலேஜில் போய் உட்காந்துடலாம். அப்போ இந்த பிஹெச்டி வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இன்னும் லெக்சர் கொடுத்துட்ருக்கீங்களா? கெஸ்ட் வீக்லி ஒன்ஸ் டிஜி வைஷ்ணவால ரெகுலராக எனக்கு கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட் இருக்குது. நான் கேட்குற ஸ்லாட் அப்படி கொடுப்பாங்க. சப்ஜெக்ட் சும்மா லெக்சர் பண்ணணும்னு இல்லாமல் நம்ம அங்கே போனால் ஏதாவது நம்ம ஷேர் பண்ணணும், அவங்கக்கிட்டேருந்து ஒரு சில விஷயம் கற்றுக்கணும், அது நமக்கு ஹெல்ப் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கனெக்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவங்க என்ன படம் பார்க்குறாங்க, என்ன ஹவு தே வாட்ச் ஃபிலிம்ஸ், அதெல்லாம் நான் எடுக்கிறது ஃபில்ம் மேக்கிங் ரிலேட்டட் ஆன விஷயங்கள் தான். ஸோ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை நோ சொல்கிற அளவு நான் இன்னும் பிஸி ஆகல. ஓகே. ஸோ என்ன சப்ஜெக்ட் எக்ஸாக்டான்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, அது வந்து எவ்ரி இயர் அந்த செமஸ்டருக்கு மாறும். அவங்க சிலபஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் ஜென்ரலாக கான்ட்ரிபியூட் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ், அது இது இந்த மாதிரி ஹார்ட் கோர் மீடியா ரிலேட்டடாக டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் அது இருந்துச்சுன்னா அதுவும் நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுவேன். அதை தவிர ஆடியோகிராஃபி, சவுண்டு, மியூசிக் அதுவும் எனக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஹேண்டில் பண்ணுவேன். இந்த 3 தவிர வேறு எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் வேணான்றேன். ஸோ அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அது அந்த டைம் இல்லை. இது 3 நல்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பேச முடியும். ஓகே. ரைட் நவ் as I know from colleges because I also been in the academia. ஸோ ஒரு கிளாஸ் ரூம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் டீல். இட்ஸ் நாட் சம்திங் லைக் நான் இன்னைக்கு போகிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன வேணால் பேசுவேன். பிகாஸ் we have to be relevant till today. ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்காக we will have to do some groundwork. How do you find that time? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிபிடி ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த பிபிடி வந்து ஒரு வருஷம் யூஸ் பண்ணதை மேபி அடுத்த வருஷம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு அடுத்த வருஷம் கூட யூஸ் பண்ண முடியாது. தட்ஸ் ஹவு இட் கீப்ஸ் சேஞ்சிங், எஸ்பெஷலி வித் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் த மீடியா ஸ்டடீஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஹவு டு யூ ஹேண்டில் தட்? இப்போது ஒரு நீங்கள் ரிசர்ச் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை வந்து அப்டேஷன்லேயே வச்சுருப்பீங்களா? இல்லை, ஆக்சுவலாக நான் இதெல்லாம் ஹேக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸோட சிலபஸ், எவ்வளோ கிளாஸ் நம்ம போகிறோம், எவ்வளோ ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இப்போது ஒரு வாரம் ஒர்க் இல்லை அப்படின்னா அந்த ஒரு வாரத்தில் இந்த என்டையர் கோர்ஸ் ஒர்க் பண்ணி வச்சுருவேன். ஸோ அப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஆடியோகிராஃபி எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த தடவை வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி ட்ரெய்லர் வச்சு எடுப்பேன். ஓகே. ஸோ அந்த ட்ரெய்லரில் ஆடியோ ஒர்க் எப்படி இருந்துச்சு அது எல்லாமே என்கிட்ட அதோட சோர்ஸ் ஃபைல்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஏவி ரூமில் அப்படியே ப்ளே பண்ணி காமிச்சிருவேன். ஸோ அது முந்தின நாள் அது ஹார்ட் டிஸ்கில் எடுத்து போட்டுக்கிறது. ஓகே. அண்ட் விஷுவல்ஸ் கொஞ்சம் நிறைய விஷுவல்ஸாக போயிடுவேன். பிபிடி மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ஓகே. விஷுவல் ஓரியன்டாக போயிடுவேன். ஸோ அது ஃப்ரீ டைமில் டக்குன்னு கொஞ்சம் டவுன்லோட் போட்டு வச்சுருவேன். அதுதான், அவ்வளோதான் விஷயம். செமஸ்டருக்கு முன்னாடியே அந்த கோர்ஸ் ஒர்க் பண்ணி வச்சுருவேன். அந்த ப்ரீவியஸ் டே ஆர் அன்றைக்கி காலையில் போகும்போது ஜஸ்ட் ஒரு ரீகேப், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், அண்ட் நிறைய குரூப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அவங்க ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம அதுக்கு அங்கே இன்ஸ்டன்ட் என்ன சொல்ல வேண்டியது இருக்கும். அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்துடும். கரெக்ட். இதுக்கு நடுவில் அவங்களோட ஃபிலிம் வாட்சிங் ஹேபிட்ஸு, அவங்க என்ன படம் பார்க்குறாங்க, அந்த மாதிரி அவங்களோட ஒரு தாட் ப்ராசஸை ஓரளவு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். உங்களோட மூவிஸ் பார்க்கும்போது, உங்களோட வெப் சீரீஸாக பேசிக்லி உங்களோட க்ரியேஷன் பார்க்கும்போது தெர் இஸ் ஒரு ஃபைன் சாய்ஸ் இருக்குது ஆஃப் மியூசிஷியன்ஸ், ஆஃப் சிங்கர்ஸ். ஐ வுட் சே, ஹவு டு யூ சூஸ் யுவர் சிங்கர்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு அவங்க சிங்கிங், மியூசிக் அதை பேஷனேட்டாக அவங்க வந்து அதை பர்சியூ பண்ணியிருக்காங்களா, அது ஒரு மேஜரான ஒரு ஃபேக்டராக இருக்கும். ரெண்டாவது வந்து கோஆப்ரேஷன். இப்போது நம்ம என்ன கோத்ரூ பண்ணுறோம், நம்ம வந்து இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரி அவேர்னஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணுற ஒரு சிங்கராக இருக்கணும். கோஆப்ரேஷன் இன் த சென்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் வர வேண்டியிருக்கும், இட்டரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி வர வேண்டியிருக்கும். இப்போது நீங்கள் வந்து இப்போ வீட்டில் வந்து ஒரு செட்டப்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ டக்குன்னு ஏதாவது ஒரு வேணும்னா ஆல் த வே வர முடியாது. அவங்க வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருக்கணும். அண்ட் அவங்க ஒரு சின்சியராக எடுத்து அதை செய்யணும். ஸோ இது வந்து கொலாபரேட்டிவாக இருக்கிறவங்க கிட்ட பார்க்குற விஷயம். எக்ஸிஸ்டிங் சிங்கர்ஸ் வந்து சாய்ஸ் ஆஃப் த சாங்குக்கு இந்த வாய்ஸ் சம்டைம்ஸ் கம்போஸ் பண்ணும்போது டிசைட் பண்ணிடுவோம். அவங்க ஆல்ரெடி ரஹ்மான் சார்கிட்ட இவங்ககிட்டலாம் பாடியிருப்பாங்க.
ஸோ அந்த வாய்ஸ் இந்த சாங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி போயிடுறது. அண்ட் இன்னொரு கன்வீனியன்ஸ், அது ஒரு மேஜர் ஃபேக்டர். ஸோ இப்போ நிறைய டைம்ஸ் வந்து இப்போ கௌதம் சாரோட ஒரு ஜிங்கிள் பண்ணதெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது என்னால் யாரை இம்மீடியட்டாக கூப்பிட முடியும்? வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, ஸ்டுடியோ பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க வாய்ஸ் நல்லாயிருக்கும், அவங்க பாடிட்டாங்கன்னா அது அப்ரூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கன்வீனியன்ஸும் ஒரு ரொம்ப ஃபேக்டர். ஸோ அண்ட் அந்த கன்வீனியன்ஸில் கூப்பிட்ற சிங்கரும் டேலண்டடாக தான் இருப்பாங்க ஆப்வியஸ்லி, பட் வி கேனாட் பி வெரி சூஸி. இன்னொன்று வந்து நம்ம கூட கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாங்களா, அது ஒரு மேஜர் ஃபேக்டர். கரெக்ட். ஏன்னா நம்ம ஒரு தடவையும் நம்ம ஒரு ரேண்டமாக ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டு பேசும்போது அதுக்கு ஒரு எஃபோர்ட் எடுக்கணும். அவங்கள வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன ப்ராஜெக்ட்டு அது இதுன்னு. ஸோ ஜென்ரலாக இந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்கும்போது ஒரு பீரியட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க இதை ஒரு ப்ராசஸாக வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே ஆகும், ஓகே ஆகாது, ஓகே ஆனால் திரும்பவும் நான் சொல்லுவேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு அந்த டீம் கூட கன்சிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணுறது தான் என்னோட ப்ராசஸ். கரெக்ட். ஸோ இப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு வந்து நீங்கள் மியூசிக் போடணும் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுவீங்களா, இல்லாட்டா எக்ஸ்பெரிமெண்டலாக போகணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுவீங்களா? மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே நடக்கும். இது நான் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எப்போ சூஸ் பண்ணுவீங்க, இல்லை டெம்ப்ளேட்லேயே போயிடலாம் அப்படின்னு நீங்கள் எப்போ சூஸ் பண்ணுவீங்க? இல்லை, யூஸ்வலாக நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும் டேரக்டரோட. அந்த படம் டேரக்டருக்கு ஒரு அவுட்லுக் இருக்கும், நம்மளுக்கு ஒரு அவுட்லுக் இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் வந்து ஒரு டிஸ்கஷன் இருக்கும், இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாமா, அப்போ நான் ஒரு ஐடியா த்ரூ பண்ணுவேன், அவங்க ஒரு ஐடியா த்ரூ பண்ணுவாங்க, என்னோடய ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், சரி ஒர்க் பண்ணி பார்க்கலாம், அப்படி சம்டைம்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஆக்ஷன் சீக்வன்ஸுக்குன்னு இல்லை, எனி சீக்வன்ஸுக்கு புதுசாக பண்ணுமா இல்லை இப்படி பண்ணலாமா. சம்டைம்ஸ் வந்து டைரக்டர் மைண்டில் ஒரு மியூசிக் ஆல்ரெடி இருக்கும், அவங்க ஏதாவது ஒரு படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க, எனக்கு இந்த மியூசிக் இப்படி தான் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்பேஸில் அவங்க இருப்பாங்க. அப்போ நம்ம அதுக்குள்ளே ஏதாவது புதுசாக பண்ண முடியுமா, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்கஷன் இருக்கும் முன்னாடி. ஸோ ஒரு படத்தில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமா, பண்ண முடிஞ்சால் அது எந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், அந்த சீன் எங்கே வருது, ரொம்ப முக்கியமான சீனா, இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் வந்து முன்னாடியே நம்ம எடுத்துருவோம். ஓகே. இது ரெண்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா எடிட்டர்ஸ் வந்து சும்மா ஒரு ரஃப் ஒரு மியூசிக் போட்டுருவாங்க அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு, எக்ஸிஸ்டிங் ஒரு டெம்ப்ளேட்டில் வச்சு மியூசிக் போட்டுருவாங்க. அது சும்மா அவங்களுக்கு அந்த பேசிங்காக போடுவாங்க. அது வந்து எல்லோரும் பார்த்துட்டு அது ரொம்ப பிடிச்சிரும். இப்போ நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணால் அது அவங்களுக்கு உட்காராது, அதுவே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது சில சமயங்களில் நம்ம வந்து அது பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு 100% ஒரு ஃபிலிம் இருந்துச்சுன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 60% வந்து நம்ம டிசிஷன்ஸில் இருக்கா, அதாவது நம்ம ஃபுல்லாக நம்மளோட டிசிஷன்ஸாக இருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன். இன்னொரு 40% வந்து அது என்ன தான் டைரக்டர் எல்லோரும் சேர்ந்து கலெக்டிவாக இருந்தாலும் நான் அப்ரூவ் பண்ணுற டிசிஷனாக இருக்கணும். இப்போ நான் பண்ணியிருந்தால் இது பெட்டராக பண்ணியிருப்பேன், அதெல்லாம் தேவையில்லை, பட் நீங்கள் சொல்கிறது எனக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ அட்டெஸ்ட் தட்டுன்ற மாதிரி ஒரு ஜோன் தான். அதில் அந்த 60% என்னோடய க்ரியேட்டிவ் இது இருந்துச்சுன்னா ஐ எம் ஓகே. அந்த டிசிஷன் வந்து இதுக்கு நல்லா பண்ணால் நல்லா இருக்குமே, நல்லா பண்ண நல்லா இருக்குமே, எல்லாமே ஒரு எக்கச்சக்கத்தோட நம்ம நிறைய தாட்ஸ் வந்துடும். இந்த சீன் இப்படி அப்ரோச் பண்ணலாம், அப்படி அப்ரோச் பண்ணலாம், பட் அதுக்கு எல்லாமே கோரிலேட் ஆகும். கிட்டத்தட்ட 24 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 24 டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா வந்து அந்த புதுமையான ஒரு தாட்டுக்கு கை கொடுக்குறதுன்றது இட்ஸ் அ வெரி ரேர் அக்கரன்ஸ். அதனால வந்து அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ பேசிக்லி நீங்கள் அந்த சீனில் இருக்கிற இமோஷன்ஸை வந்து கன்வே பண்ணணும், ஆக்சுவலி இவோக் பண்ணணும் ஆடியன்ஸ் கிட்டேருந்து. ஸோ அப்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான டியூன் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது அமைஞ்சிருக்கா? ஆக்சுவலி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் இது வரைக்கும் ரொம்ப சேஃபான ஒரு ஜோனில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா எஃப்ஐஆர் வரும்போது கோவிட் வரும்போது நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ டைம் இருக்கும்போது எல்லா சீனும் டிசைட் பண்ணி இதுக்கு என்ன வேணுன்றது நிறைய டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ட் சம்டைம்ஸ் சில படங்களில் வந்து பெர்ஃபார்மன்ஸஸ்ஸு அது இதெல்லாம் இருக்கும்போது இந்த இடம்லாம் இன்னும் கொஞ்சம் ரேசி ஆக்கிடணும், இப்படி ஆக்கிடணும், அப்படி ஆக்கிடணும், அந்த மாதிரி இருக்கும்போது மேக்ஸிமம் சொதப்பாமல் நம்ம அதை பண்ணிடணுன்ற ஜோனில் தான் இது வரைக்கும் எனக்கு அமைஞ்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ நான் அப்படி எக்ஸ்பெரிமெண்டலாக இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் அப்படியே பயங்கரமாக பண்ணதில்லை இது வரைக்கும். இன்ஸ்பெக்டர் ரிஷியில் கொஞ்சம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் இருந்தது, அவங்க ஒரு ப்ராசஸாக ஒர்க் பண்ண
வைப்பாங்க. அண்ட் அந்த நந்தினி மேம் அந்த டைரக்டர் வந்து அந்த க்ரியேட்டிவாக கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா அந்த டிஸ்கஷன் டைம் ரொம்ப நிறையா இருந்தது. எப்படி வேணும் என்ன பண்ணலான்னு. இப்போ அதில் ஒரு ட்ரைபல் சாங் இருந்துச்சு. அந்த ட்ரைபல் சாங்லாம் வந்து அவங்க கொஞ்சம் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜோனு, பட் இது எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது அதெல்லாம் நாங்கள் இந்தியனாக ஒரு எத்தனிக்காக ஒரு ட்ரைபல் சாங் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு ட்ரைபல் சவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம் இன்ஸ்பெக்டர் ரிஷியில். அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் ரிஷியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ண முடிஞ்சுது. அது கூட எக்ஸ்பெரிமெண்டல்ன்றதோட எனக்கு புதுசாக இருந்தது. அவ்வளோ. ஓகே. இப்போ அந்த ட்ரைபல் சாங்கே வந்து நான் ரெஃபரன்ஸ் இல்லாமல் தான் பண்ணுது. இப்போ ஒரு ட்ரைபல் சாங் பண்ணும் அப்படின்னா என்னோடய சாங் ரெஃபரன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ண சாங் அது. அப்படின்னு நினச்சி பண்ணது இல்லை, தட்ஸ் அ வெரி எலிவேட்டட் தாட். ஸோ அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நிறையா இன்ட்ரெஸ்டிங் சவுண்ட்ஸ் எல்லாம் அதில் ரெக்கார்ட் பண்ணி பண்ணது. ரொம்ப எத்தனிக்காகவும் போக வேண்டாம், கொஞ்சம் மாடர்னிட்டியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணது. ஸோ இன்ஸ்பெக்டர் விஷயில் ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே சாங் இருந்தது. ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே சாங்கு வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராலாம் பண்ணலாம். ஒரு ஒரு வனரட்சி அப்படின்ற ஒரு காட் வந்து அவங்க அந்த தெய்வம் பாடுற மாதிரியான ஒரு ஜோன் இருந்தது. அதெல்லாம் வந்து அதுக்கு நம்ம சுனிதா சார் வாய்ஸ் ட்ரை பண்ணோம். ஸோ அது வந்து உடனே திரும்ப எத்தனிக்காக வேணாம், கொஞ்சம் வெஸ்டர்னாக ஒரு வாய்ஸ் வைக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் த்ரோ பண்ணால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ இப்போது இன்ஸ்பெக்டர் ரிஷின்றது ஒரு பேன் இண்டியன் ஷோவாக ஆகிடுச்சு. டப் ஆகுது, எல்லா லாங்குவேஜ்லேயும் வருதுன்னும் போது இந்த தாட்ஸை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ரொம்ப இதுவாக இல்லாமல் கொஞ்சம் யூனிவர்சலாக இருக்குது அப்படின்னு. பட் வேறஸ் இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக வந்ததுன்னா மேபி அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த ஜோன் வந்து ஒரு இந்த மாதிரி பாட்டு பண்ணலாம், இப்போ காஞ்சனாவில் வந்த மாதிரி பண்ணலாம், ஆர் சம்திங். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அதுவும் அதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். நேற்று இது ஒரு இதிலெல்லாம் கூட அது எல்லா லெவல்லையும் நடக்கும். இப்போது தனுஷ் சார் வந்து ஏதோ ஒரு விஷயம் இப்படி பண்ணலாமா இந்த பாட்டு மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ரேமான் சார் சொன்ன இல்லை வேறு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து எல்லா லெவல்லையுமே நடக்கும். லாட் ஆஃப் திங்ஸ் வில் டிசைட். கரெக்ட். ஸோ நீங்கள் சொல்லும்போது நான் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லலாம் உட்காருவேன், பிகாஸ் உட்கார ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. மியூசிக் டிரெக்டர்ஸ்க்கு ஒரு மூவி அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்டிங், அதோட டிரெக்ஷன், அதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் ஆக்சுவலாக போகணும்னு அவசியம் இல்லை. அவங்க அந்த ஸ்டோரியை டைரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும். டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லிவிடுவாங்க, இந்த கதைக்கு என்ன தேவை, அந்த கதையோட வேர்ல்டு என்ன, அது எல்லாமே அவங்க கிளியராக சொல்லிவிடுவாங்க. ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. சாங்ஸ் வந்து நம்ம ஷூட்டுக்கு முன்னாடி பண்ணிடுவோம். சாங்ஸ் எப்படி வேணுன்றதையும் அவங்க சொல்லிடுவாங்க. லிரிக் ரைட்டிங் எல்லா ப்ராசஸ்லையும் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். அந்த படம் என்ன அப்படி எங்கேயாவது நம்ம வெளில போனால் அந்த வேர்ல்டு விட்டு வெளியே போகுதுன்னு அவங்க சொல்லுவாங்க. படம் முடியும் போது ஆர்ஆர் அது பார்த்த உடனே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஷூட்டிங்கில் நமக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ மியூசிக் டைரக்டரோட பாட்டு வந்து ரொம்ப டிட்டாச்சாக தான் இருக்கும். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு மூவியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதாவது ஒரு மியூசிக் டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து வைடன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? 100% சான்ஸ் இருக்குது. பட் என்னென்னா நம்ம இந்த எல்லா ப்ராசஸ்லேயுமே வந்து இந்த டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் ஃபஸ்ட்டு ஜெல் ஆகணும். இது மியூசிக் டைரக்டருக்கு அவங்க எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அந்த டைரக்டரோட மைண்டில் எல்லாமே இருக்கும், நம்ம எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணால் போதும். இதுதான் வேணும், இதுதான் பண்ணணும், இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நம்ம இது இப்படி பண்ணலாமே, இந்த ஃபைட் இப்படி பண்ணலாமே, இந்த பாட்டு இங்கே வைக்கலாமே, இந்த பாட்டை வந்து தேவையே இல்லையே அப்படின்னு. பட் அகெயின் இந்த ஸ்பேஸ் வந்து டைரக்டர் கொடுக்குறது தான். நீங்கள் சொல்கிறத படி பார்க்கும்போது இது வந்து ஒரு மாதிரி டீம் ஒர்க்காக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். 100%. அண்ட் எல்லாமே டீம் ஒர்க் தான் ஆப்வியஸ்லி. பட் ஒரு டீமாக ஸ்டார்ட்லேருந்து இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒன் மேன் ஷோவாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். 100%. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக இந்த டைரக்டர்ஸ் ஆர் பீங் கைண்ட் டு கிவ் மீ ஸ்பேஸ் அண்ட் டிஸ்கஷன். நான் போய் உட்காடுறேன், இது நல்லா இருக்கு, சீன் நல்லா இல்லைலாம் சொல்கிறேன். பட் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நம்ம தேவையும் இல்லை. அவங்களோட விஷன் ஒன்று இருக்கும். நம்ம அந்த டைரக்டர்ஸ் கூட உட்காரும்பொழுது அவங்க நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா எங்கே சாங் வைக்கலாம், எங்கே இந்த மாதிரி வரும்னா கௌதம் சார் இப்படி ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஜென்ரலாக நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, அவர் ஒர்க் பண்ணும்போது நான் ஆடில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, இது பண்ணும்போதும் சரி, நான் மல்டிபிள் டியூன்ஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு டியூன் கொடுத்தேன், நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்ட்டாரு. இந்த பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு தமிழ் செல்வன் தனியார் அஞ்சலம் பண்ணும்போது கூட அது எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா கௌதம் சார் ப்ரொடியூஸ் பண்ண படம், அவங்க சைட்லேருந்து கேட்டாங்க, இன்னொருத்தர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. சில சீன்ஸ்க்கு மட்டும்
தமிழில் என்னோடய பேக்ரவுண்ட் ஸ்கோரை ஆட் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்போது வந்து நான் அவர் கூட உட்காரும்போது எந்தெந்த சீன்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாற்றலாம் அப்படின்லாம் டிஸ்கஷன் வந்தது. ஸோ அவங்க டிசைட் பண்ண சீன்ஸில் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணேன், என்னென்னலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாற்றலான்னு. அதுவும் நான் வந்து பேர் போடுவாங்க எதிர்பார்க்கல, அவங்க பேர் போட்டாங்க அந்த படத்தில். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன பண்ணணுன்றத சில பேர் அவங்க சொல்லவே மாட்டாங்க. இதுதான் நீ என்ன பண்ணுறன்னு பண்ணு, உனக்கு உள்ளேருந்து என்ன வருது அப்படின்னு. சில பேர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட இசை தாக்கங்கள் இருக்கும், அவங்களுக்கு ஒரு மியூசிக் டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட் எடுத்துகிட்டு வரணும்னு பார்ப்பாங்க. நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டில் உடன்பாடு இருந்தால் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவோம், அந்த டேஸ்ட்டில் உடன்பாடு இல்லைன்னா இல்லைங்கன்னு சொல்லிடுவோம். இப்போ வந்து 3 டிஃப்ரெண்ட் விஷயம், இன்ஃபேக்ட் அதுக்கும் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஜிங்கிள்ஸ், வெப் சீரிஸ், மூவிஸ், இதுக்கு 3த்துக்குமான ஒரு எப்படியும் டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான் இருக்கும். இதில் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி நீங்கள் ஹவு டு யூ அப்ரோச் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் 3? ஜிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பிகினிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கானா அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் ஒரு 100 ஆட்ஸ்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்டாக அந்த ஆடுக்கு என்ன வேணுன்றது தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அது ஒரு கமர்ஷியல் ஒரு ஆங்கிள் இருந்தால் அதை பண்ணுவோம். சரி இது வேணுமா, ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். எக்ஸப்ட் ஃபார் சம் பிராண்ட்ஸ் வேர் அதில் ஒரு சின்னதாக ஒரு இப்போ தனிஷ்க்கு ரீசெண்டாக ஒன்று பண்ணேன், சோலா கலெக்ஷன் ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் கிடச்சிச்சு. ஓகே இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து ரொம்ப ரேர். முக்கால்வாசி ஆடில் வந்து இந்த ஃபில் பண்ணும், இந்த மியூசிக் ஃபில் பண்ணும், பிராண்ட் வர இடத்துல லோகோ, அவ்வளோதான். ரொம்ப அது மண்டேனாக இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து ஒரு பாயிண்டில் நீங்கள் ஒரு 100 ஆட்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷனலாக போயிடும். பட் வெப் சீரிஸ்க்கும் ஃபிலிம்ஸ்க்கும் அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு. வெப் சீரிஸ் கொஞ்சம் பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்பேர்ட் டு ஃபிலிம்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம யோசிக்கும் பொழுதே அந்த பட்ஜெட்குள்ளே யோசிப்போம், அவைலபிள் ரிசோர்ஸஸ்குள்ளே யோசிப்போம். நம்மளோட கம்ஃபர்டபுள் டீமில் யார் இருக்காங்க, எந்த மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, யாரை வச்சா இதை புல் பண்ண முடியும், அப்போது அந்த சவுண்டு எப்படி பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கும் வெப் சீரிஸ்க்கு. ஃபிலிம்ஸுக்கு வந்து நம்மளுக்கு ஜென்ரலாகவே பெட்டர் பட்ஜெட்ஸ் இருக்கும். அந்த வெப் சீரிஸ்னு வரும்போது இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷிக்லாம் ஃபிலிம்ஸோட பெரிய பட்ஜெட் தான் இருந்தது. அகெயின் இட் டிபெண்ட்ஸ். நிலா ஓடிவான்னு ஒன்று பண்ணது, அதுக்கு சின்ன பட்ஜெட் இருந்தது. இப்போ ஃபிலிமுக்கு எஃப்ஐஆர் மாதிரி ஒரு ஃபிலிம்லாம் பண்ணும்போது அது பிக்கர் ஸ்கேல், நம்மளால் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண முடியும், ஆர்கெஸ்ட்ரா பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம அப்ரோச் பண்ணும்பொழுதே வந்து கொஞ்சம் வைடராக என்னென்னலாம் பண்ணலாம், அதே மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட்ஸ் இருக்கும்போது ஒரு ஐடியா ஒன்று ஒர்க் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா இல்லைன்னா தூக்கி போடலாம். பட் ஜிங்கிள்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப டைம் க்ரன்ச்சஸில் வந்ததுனால 2 நாளில் நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, தனுஷ்க்கு சொன்னீங்க, அந்த மாதிரி வேறு ஏதாவது நோட்டபிள் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? நான் கௌதம் சாருக்கு 2 ஜிங்கிள் பண்ணேன். ஒன்று தெலுங்கில் ஒன்று பண்ணேன், இன்னொன்று வந்து பண்ண ஃபியூ இதில் இது 2 தமிழ் அக்ஸார்சமுக்கு ஒரு பெயிண்டோட ஆடுக்கு வந்து ஒன்று பண்ணேன். அந்த ஜிங்கிள் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். தனுஷ்க்கு பண்ணது வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அப்புறம் அந்த லிஷியஸ்னு ஒரு மீட் பிராண்ட் இருக்குது, ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு ஆட் கேம்பெயினுக்கே ஃபுல்லாக நாங்கள் மியூசிக் பண்ணோம், மியூசிக் அண்ட் சவுண்டு. அது என்ன சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட சின்னதாக அந்த யூடியூப்பில் போடுறதுக்காக பண்ண கண்டென்ட்டு 15 செகண்ட்ஸ் கண்டென்ட்டு, நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். மியூசிக்கலாக பெருசாக ஸ்கோப்புலாம் இல்லைனாலும் ஒர்க்காக வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு நம்ம கொடுக்க வேண்டிய நம்பர் ஆஃப் அவுட்ஸு, அது கரெக்ஷன்ஸு, அது பாம்பேயிலேருந்து ஒரு ஏஜென்சிலேருந்து வந்தது, அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல், அதுக்கு ஸ்டோரி போர்டெலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஷூட் பண்ணதுக்கு முன்னாடியே பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேம்பெயின் பண்ணது. ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது இது சேஞ்ச் பண்ணும், அது சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? சேஞ்சஸை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக ஹானஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு மியூசிக்கில் பயங்கர எமோஷன் போட்டு தான் பண்ணியிருப்போம். கரெக்ட். பட் அவங்க சேஞ்ச் சொல்கிறவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் இருக்கும், 90% ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகே, அவங்க சேஞ்ச் வேணும்னு சொல்லும்போதே அப்படியே மாற்றிடலாம். ஜென்ரலாக நான் அது பண்ண மாட்டேன், ஏன்னா சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, உடனே ஓகேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஏன் சேஞ்ச் கேட்குறாங்கன்னு தெரியணும், அப்போ தான் நம்ம அடுத்ததை கரெக்டாக பண்ண முடியும். அதில் வந்து அந்த சேஞ்ச் கேட்குறவங்க சொல்கிற பதில் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க சொல்கிறதுல மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட் இருக்கும், இது ஒர்க் ஆகாது, இது இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு ஆஃபாக இருக்குது, இல்லை இது மூட் எனக்கு ஆஃபாக இருக்குது, இது மியூசிக் எனக்கு தனியாக கேட்டால் ஒட்டலை,
தனியாக கேட்டால் வேறு ஒரு விஷுவல் ஞாபகம் வருது, ஓ இந்த சீனுக்கு வந்து ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி அவங்க நிறைய ரீசன்ஸு சொல்லுவாங்க ஜனங்களுக்கு ஏன் ஒர்க் ஆகலைன்னு. என்கிட்ட இது வரைக்கும் யாரும் எனக்கு பிடிக்கல நீ மாற்றுன்னு சொன்னதில்லை. சேஞ்ச் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து அந்த அந்த சேஞ்சு ஏன் தேவைன்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஓகே இட் இஸ் நாட் தட் நான் டிமாண்ட் பண்ணுறேன்னு இல்லை, அந்த டிஸ்கஷன் இருந்தால் தான் நம்ம அடுத்ததில் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அந்த டிஸ்கஷனில் எனக்கு என்னென்னு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது போயிடும். ஸோ லக்கிலி ஜென்ரலாக 2க்கு மேலே போகாது. ஓகே இது வரைக்கும் நான் பண்ணதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன் பண்ணுவோம், நிறைய டைம் இந்த ஃபஸ்ட் ஒன் பண்ணுற ஆப்ஷன் லாக் ஆகிடும் எல்லாத்துலேயுமே. அந்த 1 இல்லைன்னா அந்த 2க்கு போகும்போது அந்த 1ல் என்ன பிரச்சனைன்றதை அவங்க சொல்லிவிடுவாங்க, அந்த பிரச்சனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி 2ல் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி சுற்றி வந்துகிட்டே இருந்ததில்லை. அதே மாதிரி நம்ம ஒன்று புதுசாக ஒன்று பண்ணுறோம் பிடிக்கலன்னா அவங்க என்ன வேணுன்றதையும் அவங்க ரெஃபரன்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஓ இதுதான் எதிர்பார்க்குறீங்களா, ஓகே அதை நம்ம பண்ணிடலாம்னு சொல்லி பண்ணுவோம். ஓகே பேசிக்கலி அந்த கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியம். அந்த எஸ் சொல்லிட்டா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சரி பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். நோ சொல்லிட்டா அந்த கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியம். நோ நான் சொல்கிறேன் நீ மாற்று, எனக்கு என்ன வேணும்னு தெரியாது, நீ ஆனால் சும்மா மாற்றிட்டே இருன்றதை நான் என்கரேஜ் பண்ணுறது. ஓகே ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் நீட் தட் கான்வர்சேஷன். இல்லாட்டா இட் இஸ் லைக் டிஸ்ரெஸ்பெக்டிங் தட் டைம் தட் யூ ஹவ் ஸ்பெண்ட் ஃபார் தட் ஒர்க் அண்ட் இட்ஸ் டிஸ்ரெஸ்பெக்டிங் யுவர் டைம் தட் யூ ஹவ் ஸ்பெண்ட் டு லேர்ன் திஸ் ஹோல் திங் இல்லையா? இப்போது நானே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், இது சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க யாராவது அப்படின்னா ஐ வுட் ஆஸ்க் வை, ஏன் இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு 2 இட்டரேஷன்ஸோட முடியும். தட் இஸ் ஆப்வியஸ்லி நெசசரி. இங்கே வந்து எல்லோரும் ஏன் அப்படின்னு கேட்டோன்னா அது வந்து நம்ம இதில் கேட்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது வந்து that's why I wanted to ask this question to you. This is for doing the work in a right fashion. இப்போ வந்து இந்த படத்தில் வந்து எடிட்டிங் ஸ்டேஜில் வரும்போது உங்களுக்கு ரீல் கட்ஸ் வரும். ஸோ இப்போ சம்டைம்ஸ் இந்த நீங்கள் மியூசிக்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த திருப்பியும் ரீஎடிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம மியூசிக் அப்ரப்டாக எங்கேயான்னு கட் ஆகிருக்கும். அப்புறம் சம்டைம்ஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க எடிட்டில், அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் எப்படி? இல்லை, ரொம்ப முக்கியமான கேள்வி இது, ரொம்ப நடக்கிற கேள்வி. ஸோ முதல்ல இனிஷியல் டேஸ்லலாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரே படத்துக்கு 7 எடிட் 8 எடிட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 8 எடிட்டுக்கும் மியூசிக் போட்டு உட்காந்துட்டு கரெக்ஷன்ஸ் பண்ணி சரி இதுதான் ப்ராசஸ் போகலன்னு. இப்போது ஆஃப் ரேட் கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்த உடனே இப்போ எப்படி இருக்குது ப்ராசஸ், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கட் வரும். கரெக்ட். அந்த கட்டில் நம்ம கம்போசிஷன்ஸாக பண்ணிப்போம். இந்த சீன் இப்படி அப்ரோச் பண்ணலாம், அந்த சீன் அப்படி அப்ரோச் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவாக பண்ணிப்போம். நம்ம வில் வெயிட் ஃபார் த ஃபைனல் கட். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டப்பிங்லாம் முடிஞ்சு ஒரு ஃபைனல் கட் கொடுத்த உடனே அந்த ஃபைனல் கட்டில் தான் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அந்த ஃபைனல் கட்டில் ஆரம்பிச்சு முடித்த உடனே ரொம்ப மைனராக அந்த பேட்சோட சேஞ்சஸ் தான் இருக்கும். அது இப்போலாம் அந்த கட்டிலே போட்டு கொடுத்துருவாங்க, இங்கே இது வரப்போகுது இங்கே இது வரப்போகுதுன்னு போட்டு கொடுத்துருவாங்க. பட் இதை தாண்டி சம்டைம்ஸ் எல்லாம் முடிஞ்சவொன்னா அந்த படத்தில் ஏதோ ஒரு முக்கியமான சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை தூக்கி அங்கே வச்சிடலாம், இதை தூக்கி இங்கே வச்சிடலாம், இந்த சீனையே தூக்கிடலாம், லெங்க்த்தை குறைச்சிடலாம். அப்போ நம்ம சீனோட லெங்க்த்தை குறைக்கும் பொழுது கிராஜுவலாக பில்ட் பண்ணியிருப்போம். பட் சீன் லெங்க்த்து கம்மியாகும் போது டப்புன்னு அந்த அப்ரப்டாக கட் பண்ணிடும். பட் நம்ம அது வந்து நான் இது வரைக்கும் எனக்கு அப்படி ஆனதில்லை. நான் அந்த மாதிரி கட்ஸ் வந்துச்சுன்னா திரும்பவும் உட்காந்து ஒர்க் பண்ணி அதை ஸ்மூத்தாக்கி ஒர்க் பண்ணி திரும்பவும் கொடுப்பேன். பட்டு அது நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் அது நடந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஜென்ரலாக இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஃபைனல் மிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஃபைனல் மிக்ஸ் போகும்போது நம்ம தான் எல்லாம் கொடுக்கணும். ஸோ நம்ம கொடுக்கும்போதே எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இது வரைக்கும் லக்கிலி நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த டெக்னீஷியன்ஸு மியூசிஷியனை கூப்பிட்டு ஃபுல் படத்தை காமிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் விஷயெல்லாம் வந்து தபஸ் சார் கூட ஒர்க் பண்ணேன். அவர் வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சவுண்ட் டிசைனர்ஸ் இந்தியாவிலே. ஸோ இப்போ அவர்லாம் வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்க டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணார் மியூசிக் மிக்ஸுக்கு. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நான் என்ஜாய் பண்ணேன். போய் உட்காந்து பார்த்துட்டு ஏதாவது ஒன்று இந்த லேயர் தூக்கலாமா, நீ நிறைய வாசிச்சிருக்க, கொஞ்சம் கம்மி பண்ணலாம், இப்படிலாம் நாங்கள் ஜாலியாக ஒரு பேண்டர் பண்ணுவார். ஸோ இந்த எண்ட் அது படத்துக்கு கரெக்டாக இருக்கா, நம்ம எல்லாருக்கும் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த லாக் பண்ணிடுவோம். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸில். ஜென்ரலாக உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண, அப்புறம் ஒரு படத்துக்கு இந்த ரீல் ஒர்க் பண்ண, அதாவது ஒரு ரஃப்பாக இருக்கும்ல, ஒரு ரஃப் டைம் எவ்வளோ ஆகும்? ரஃப் டைம் ஒரு ஆர்ஆருக்கு ஒரு மாதம். ஒரு மாதம் இஸ் அ ஐடியல் டைம். ஓகே. அந்த ஒரு மாதன்றது 1.5-2 ஆகும். நம்மளால் இல்லை, அது அந்த படம் டிலேனால் முடிச்சிருக்க மாட்டாங்க அதனால். பட் நமக்கு ஒரு மாதம் வேணும்.
பாட்டு வந்து குயிக்கஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு 3 பாட்டு பண்ணியிருக்கேன். வாவ். அது வந்து ஒரு கட்சியோட மீட்டிங்க்கு பண்ணுது. ஓகே. ஸோ இது எனக்கு அவங்க ஞாபகம் வந்து இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு காலையில் ஆரம்பித்து 3 பாட்டு லிரிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. டக் டக் டக்னு அது பண்ணி ஒரு 7-8 இயர்ஸ் ஆச்சு. டக் டக் டக்னு சிங்கர்ஸ்லாம் கூப்பிட்டு ஒர்க் பண்ணி நைட்டே அவுட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் மீட்டிங்கில் லான்ச் எல்லாம் பண்ணிட்டாங்க இந்த பாட்டை. ஸோ அதுதான் குயிக்கஸ்ட்டு. இல்லாட்டி ஆவரேஜாக ஒரு வாரம். ஓகே. ஒரு வாரம் வந்து இட்ஸ் அன் ஐடியல் டைம். ஓகே. ஒரு டியூன் கன்சீவ் பண்ணி லிரிக்ஸ் ஒர்க் பண்ணி அதை கொஞ்சம் ஒரு சிங்கரை வச்சு பாடி இன்னொரு தடவை கேட்டுட்டு அது வந்து ஒரு வாரம் ஐடியல் டைம். ஓகே. இப்போ வந்து சில பேருக்கு வந்து பாத்ரூமில் வந்து இந்த ஞானோதயம்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த நம்ம தூங்கும்போது ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு நிறைய கிடைச்ச ஐடியா எங்கே? பைக் ஓட்டிகிட்டு போகும்போது நிறையா கிடைக்கும். நான் நின்று ரெக்கார்ட் பண்ணிடுவேன். இந்த டிராஃபிக் சவுண்ட்லாம் இருக்கும். பியூட்டிஃபுல். அந்த மாதிரி நிறைய என்னோட இதில் இருக்கும். வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கும். அண்டு ஜென்ரலாக பைக் ஓட்டிகிட்டு போகும்போது தான் வந்து நிறையா வரும். நின்று ரெக்கார்ட் பண்ணிடுவேன். டிராஃபிக் சவுண்டோட சிக்னல் சவுண்டோடலேருந்து தான் எடுத்திருக்கேன் ஆரம்பிக்கும். அது நிறையா. ஸோ இது வந்து இந்த டிராஃபிக் சவுண்டோட நீங்கள் கம்போஸ் பண்ணுறது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த படத்தோட டிஸ்கஷன் டைமில் நடக்குமா இல்லை ரேண்டம் டைம்ஸில் நடக்கும்? ரேண்டம், பயங்கர ரேண்டம். நான் என்ன பண்ணிடுவோம், அது எல்லாமே போயிட்டு லாக் பண்ணி வச்சுருவோம். ஒரு டேட் போட்டு இயர் வைஸாக போட்டு இந்த மொபைல் சவுண்ட்ஸு அது இதுன்னு லாக் பண்ணி வச்சுருவோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இதை ஒரு ப்ரௌஸ் பண்ணுவோம். இந்த ஐடியா ஏதாவது ஒர்க் ஆகுதா, இந்த ஐடியா பில்ட் பண்ணலாமா அப்படின்னு. இல்லாட்டி அந்த சுச்சுவேஷனுக்கு அப்போவே டியூனும் போட்டுருவோம். ஸோ நம்ம பேசும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி நீங்கள் வந்து சிடி வாங்கின காலத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தீங்க என்கிட்ட. அதை பற்றி என்கிட்ட நான் என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களும் என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து தான் உங்கள் இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்கு மியூசிக்கில். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன குவிக் ரன் த்ரூ. மேகசின்ஸ் வரும், வீட்டுக்கு மேகசின்ஸ் வாங்குவோம். அந்த மேகசினை வந்து வர அன்றைக்கி வீட்டிலலாம் பழிச்சு முடிச்சா நெக்ஸ்ட் எடுத்து போய் விற்றுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அவங்க வந்து அது ஆஃப் ரேட்டுக்கு எனக்கு கொடுப்பாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரு அந்த மாதிரி மேகசின்லாம். ஸோ அந்த மாதிரி 5-5 ரூபாவை சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் பஸ்ஸில் ஒரு நடந்து வந்துட்டு அந்த மாதிரி நடந்து வச்சு ஒரு அமௌண்ட் சேர்ந்த உடனே ஆடியோ கேசட் வாங்குறது. ஓகே. ஸோ இது ஒரு வாடிக்கை. எல்லா படத்தோட கேசட்ஸை வாங்குறது, ஒரிஜினல் வாங்கணும் சொல்லிட்டு. மியூசிக் வேர்ல்டுன்னு ஒரு கடை இருக்கும்ல, ஸோ அந்த கடையில் போய் என்ன சிடி வரதுக்குலாம் 3 நாள் ஆகிடும். ஸோ அப்போது கேசட் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ரஹ்மான் சரோட கேசட்லாம் அப்போலாம் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு நாளில் 1 லட்சம் ரூபா போகும், 1 லட்சம் கேசட் போகும். ஓகே. அந்த 1 லட்சத்தில் நானும் ஒருத்தராக போயிருப்பேன், ரொம்ப ஒரு ரெகுலராக போய் கேசட் வாங்குறது. ஸோ அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. உடனே போய் வாங்கிட்டு வருது, அந்த கேசட் பிரிக்கிறது, போடுறது, ஃபுல் ஆல்பம் கேட்குறது. ஒரு தடவை வந்து ஒரு தமிழ் படம் கேசட் வாங்கும்போது எல்லாமே ஹிந்தி ஹிந்தி டியூன் போட்டார். அது எங்களுக்கு தெரியாதப்போ. ஸோ எல்லாமே ஹிந்தியில் ஆல்ரெடி கேட்டாச்சுன்னு சொல்லிட்டு கேசட் கிடக்கிற சண்டை போட்டு வேறு கேசட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னொரு வேறு படம் கொடுங்க அந்த மாதிரி. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வீட்டோட கோட்டாலேருந்து ஒரு கேசட் வரும், அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நீ நல்லா படி, ஒரு கேசட்டு 2 அந்த மாதிரி இருக்கும். அதை தவிர இந்த மாதிரி வீட்டிலேருந்து இந்த மேகசின்ஸ் எல்லாம் பசங்கிட்ட வித் பஸ்ஸில் வந்து நம்ம சேர்த்து வச்சு நம்ம சேவிங்ஸ்லேருந்து கேசட் இருக்கும். அதை தவிர இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ப்ரைஸ் எல்லாம் வாங்கினா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹிகன் போத்தம்ஸில் கேசட் வாங்கினாலும் நானாக தான் இருப்பேன். ஸோ ஹிகன் போத்தம்ஸ் வவுச்சரில் ஒரு 6-7 கேசட் அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன். அப்போது ஒரு தனியாக ஒரு ஆடியோக்கு ஒரு இது வச்சுருந்தாங்க லக்கிலி. ஸோ அது ஒரு ப்ராசஸ் போய் மியூசிக் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு அந்த கேசட்டை வாங்கிட்டு அந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கிறது வந்து, நான் ஒரு ரஹ்மான் சார் கேசட் வாங்க போகும்போது அங்கே மியூசிக் வேர்ல்டில் முதல்ல மின்னலை பாட்டு கேட்டு நான் ரஹ்மான் சார் கேசட்டு வாங்கலாமா, சரி இது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே, அது ஹிந்தி படம், ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் படம் கேட்போம்னு சொல்லிட்டு நான் மின்னலை கேசட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் இது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த வாரம் போய் அந்த ஐ திங்க் மீனாட்சின்னு நினைக்கிறேன், அது ஹிந்தி படம், அது வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த கேசட் வாங்குறதுல வந்து அதில் ஒரு தேடல் இருந்துச்சு. கேசட் ஷேர் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஒரு ஆல்பம் முழுசாக கேட்போம், முழுசாக கேட்குறதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ கேட்போமா அப்படி? வாக்மேனில் பேட்ரி தீந்துடும் ஃபார்வர்ட் பண்ணால். ஸோ யூ வில் ஹாவ் டு லிசனில் அது வந்து ரொம்ப
ரொம்ப ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் அந்த கேசட் எல்லாமே இருக்குது எல்லாமே. அதுவும் ஒரு கேசட் வந்து நீங்கள் ஆக்சுவலி இன்றைக்கி எடுத்தால் கூட காஸ்ட்லி, 50 ரூபா 100 ரூபா ஒரு கேசட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேசட்டும் வாங்கினது வந்து அந்த டைமுக்கு ரொம்ப காஸ்ட்டு தான் அது. பரவாயில்லையா, பஸ்ஸில் போகாமல் நடந்து போய் சேர்த்து வச்சு. ரொம்ப நான் சும்மா ஒரு ட்ராமாட்டிக்காக சொன்னேன். ஒரு 2 ரூபா 3 ரூபா சேவ் ஆகிருக்கும். அந்த மாதிரி அலைப்பாதை கேசட் வந்து 50 ரூபா எடுத்துகிட்டு போய் 55 ரூபா, அந்த 5 ரூபா இல்லை சொல்லி கடன் சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு ரெகுலர் கஸ்டமர் தானே. ஸோ நீங்கள் வந்து கௌதம் சாரை பற்றி சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பிக் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. விஷ்ணு விஷால், சிங்கர்ஸில் வந்து நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல், சங்கர் மகாதேவன் சார், இவங்களோடலாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருந்தது? அண்ட் அங்கேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டீங்களா? அதான் விஷ்ணு விஷால் வந்து ப்ரொடியூசர் கம் ஆக்டர். ரொம்ப ஃபைன் லைன் இருக்கும். அவர் வந்து ப்ரொடியூசராக சொல்கிறதுக்கும் ஒரு ஆக்டராக சொல்கிறதுக்கும் ஃபுல்லாக டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எக்ஸ்டென்சிவாக எங்கள் டெக்னீஷியன்ஸை வேலை பார்க்க விட்டார். இத்தனைக்கும் எனக்கு அது முதல் பெரிய படம். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன இது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணார். அண்ட் ஸ்ரேயா கோஷலாக இருக்கட்டும், சங்கர் மகாதேவன் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து வெரி பங்க்சுவல். அண்ட் நம்மளை வந்து ஒரு சின்ன ஆள் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தது, ஓகேவா, கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரிலாம் வந்து கேட்டு பார்க்க. உங்களுக்கு சொல்லும்போது எப்படி இருக்கும் அவங்க கிட்டலாம்? இன்னொரு 1 more அப்படின்னு கேட்கும்போது 1 moreன்னு இது வரைக்கும் அவங்ககிட்ட கேட்குறதுக்கே எனக்கு இதுவாக இருக்கும். ஸோ அவங்க தான் என்ன கேட்பாங்க. சிம்பு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், சிம்பு சார் வந்து ஓகேவா, உங்களுக்கு ஓகேவா, கரெக்டாக இருந்ததா, அப்படி இப்படிலாம். அது வந்து அவர் நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் பிகினிங்கில். ஆனால் அவர் வந்து நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். ஸ்ரேயா கோஷலுக்குலாம் வந்து எனக்கு அதை பாடி காட்டுறது கூட ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட வாசிச்சுட்டு அதை கீபோர்டில் வாசித்து காமிச்சேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நான் ஃபஸ்ட் படம் அவங்க கூடலாம் பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் தாண்டி இப்போது எனக்கு என்ன ஒரு ஜோனில் இருக்குன்னா, ஐ ஹவ் டு கிவ் ஹிட்ஸ் வித் ஆல் ஆஃப் தெம்ன்றது தான். ஏன்னா சம்வேர் ஆர் தி அதர் வந்து இந்த எல்லா சாங்ஸும் நான் ஒர்க் பண்ணால் கூட இந்த படத்துலையோ சாங்லேயோ அது ரிலீஸ் ஆன பிளாட்ஃபார்ம்லேயோ அது எல்லாத்துலேயுமே வந்து அது சாங்ஸாக வந்து பெரிய ஹிட்ஸ் அப்படின்னு ஆகலை. பிஜிஎம் பேசப்பட்டது, எஃப்ஐஆருக்கு மியூசிக்கை பற்றிலாம் எழுதுனாங்க. பட் சிம்பு சாரோட சாங்லாம் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு அது ரீச் ஆகலை. ஸோ ஐ திங்க் ஹவ் டு ரெட்ரோஸ்பெக்ட் அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க கூட பெரிய ஹிட்ஸ் கொடுக்கணும். அதுதான் ரெகுலராக யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு இன்னமும் கூட அது ஹிட்டாக இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சே தவிர அதுக்கு என்ன ரீசன்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷியில் கண்டிப்பாக அதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு, நம்ம பண்ணோம். பட் ஜென்ரலாக அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஜென்ரலாக வெப் சீரிஸில் பார்க்குறவங்க பாட்டை ஓட்டிடலாம். வீட்டில் அவங்க பாடும்போது மொபைலில் பார்க்கும்போது சரி இங்கே ஏன்டா மொக்க போடுறீங்க. ரெண்டாவது வந்து யாருக்கும் ஜென்ரலாக அந்த சாங்கோட ஒரு மார்க்கெட்டிங் இருக்குல்ல. நம்ம ஃபஸ்ட்டு அந்த சாங் கரெக்டாக ஒரு ஆல்பமாக லான்ச் பண்ணி யார் பண்ணாங்க, என்ன ரேடியோவில் வரணும். இப்போ ஆக்சுவலாக எனக்கு வந்து நிறைய டைம் வந்து ஒரு சாங் பண்ணிவிட்டு அந்த படத்தை பற்றி நான் போய் ரேடியோவில் பேசிகிட்டு இருப்பேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் அந்த ஆடியோ கம்பெனிக்கும் அந்த ரேடியோக்கும் டேர்ம்ஸ் கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த ஆடியோ லேபிள்லேருந்து நாங்கள் ப்ளே பண்ண மாட்டோம், இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஓகே, ஆனால் கரெக்டாக நாங்கள் பண்ணி முடித்த உடனே சால்வ் ஆகி அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் போயிருக்கு. அண்ட் எந்த சாங்கை மார்க்கெட் பண்ணணும்னு ஒரு டிபேட் இருக்கும். ஸோ இந்த சாங்கை முதல்ல, இந்த படத்தை, இந்த சாங்கை முன்னாடி விடணும். இப்போ எஃப்ஐஆர்லலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலாக எஃப்ஐஆரில் வந்து கண்டிப்பாக ஒரு 3-4 சாங் வந்து நல்ல மார்க்கெட் ஆகிருக்கும். பட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு February 3rd 4th வரைக்கும் நாங்கள் எதுவுமே டிசைட் ஆகலை. அப்போ தான் டிசைட் ஆகுது 11th ரிலீஸ்னு. ஏன்னா அந்த ரிலீஸை டிசைட் பண்ணுறது இன்னொருத்தவங்க இப்போ வந்துடலாம் அப்படின்னு சொல்லி படம் ரெடியாக இருக்கா வந்துடலாம் அப்படின்னும் போது ஆக்சுவலாக February 3rd 11th 4 சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு 3 லாங்குவேஜில். ஐயோ, ஸோ அப்போது எதுக்குமே அந்த ஸ்பேஸ் இல்லைல்ல. அவங்க வந்து பிக்கர் அந்த படத்தோட இது தானே பார்ப்பாங்க, படத்துக்கு என்ன அப்படின்றத தானே பார்ப்பாங்க. ஸோ மேபி அந்த ஸ்பேஸ் எஃப்ஐஆருக்கு ஒரு சிம்பு சாங்குக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அவரோட சாங் கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சா. அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் இருக்கும். எல்லாம் அமைஞ்சு வரணும். இல்லை நான் நிஜமாவே நான் ஒழுங்காக பாட்டு பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அது ஒரு ரெட்ரோஸ்பெக்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் அமைஞ்சு வந்து இது வந்து ரொம்ப தன்னடக்கமாக இருக்குது. இல்லை எல்லா ஃபேக்டர்ஸும் பண்ணணும்ல. இன்னும் கொஞ்சம் சிம்பிளராக வெயிட்டியூனு அந்த மாதிரி இருக்குது. இந்த சாங் வந்து இந்த சீனுக்கு ஒட்டலை, சாங்காக தனியாக நல்லா இருக்குது, படத்தோட நல்லா இல்லை. சில பேர் சாங் படத்தோட நல்லா இருக்குது ஆனால் நான் தனியாக கேட்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்கு எனக்கு வந்திருக்கு. சிங்கர் வாய்ஸு கரெக்டாக இல்லை, ட்ராக்கு நல்லா இருந்துச்சு,
ஃபைனல் நல்லா இல்லை. ஸோ ஜென்ரலாக நம்ம கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக ரீசனாக இருக்கலாம். அந்த சாங் கரெக்டாக போய் லேண்ட் ஆகாத ரேடியோ ஸ்டேஷன்ஸில் ப்ளே ஆகாத ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அமைஞ்சு வரும்பொழுது அது நடக்கும். ஸோ அது டைம். வெரி நைஸ்லி புட். ஃபிலாசபிக்கலி ஒரு ஒர்க் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து எதையோ ஒன்று விட்டுட்டு தான் அந்த ஒர்க்கை பண்ணுவோம். இங்கே வரும்போது தி கிரியேட்டிவ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் யுவர் செல்ஃப், பட் அட் தி சேம் டைம் யூ ஹவ் டு லெட் கோ ஆஃப் இட் டு டூ தட் கிரியேட்டிவ் ப்ராசஸ். சம்டைம்ஸ் அது நம்மளால் செய்ய முடியாது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். நீங்கள் கேட்கும்போது நான் அது இன்னும் செய்யவே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்கும்போது தான் நான் அதை பற்றி யோசிக்கிறேன். ரொம்ப டூ மச் ஆஃப் யோசிச்சுட்டே நம்ம உள்ளே இருக்கோமோ, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளே இறங்குற மாதிரி இப்போ ஆக்சுவலாக ஐம் திங்கிங். சரி சொல்லுங்கள். நம்ம ரொம்ப சோகமாக இருப்போம், ஏதோ ஒரு மேபி ஒரு பெரிய சோகத்தில் இருக்கும்போது ஒரு லவ் பாட்டு போடுங்கப்பா அப்படின்வாங்க. இல்லாட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு சோகமான பாட்டை போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட், டிமார்கேட் பிட்வீன் யுவர் செல்ஃப் அண்ட் த ஒர்க்? ஜென்ரலாக நம்மளுக்கு அந்த மாதிரி இன்ஸ்டன்டேனியஸாக என்னோடய மூடை மாற்றிக்கிட்டு ஒர்க் பண்ணணுன்னு இது வரைக்கும் எனக்கு இருந்ததில்லை. கம்பல்ஷன் இருந்ததில்லை. அவ்வளோ குயிக்காக நான் எதுவும் பண்ணதும் இல்லை. ஜிங்கிள்ஸ்க்கு வந்து அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் இட் அது போயிடும், எப்படி இருந்தாலும் அது போயிடும். படத்துக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக இந்த மாதிரி இருந்தால் நான் வந்து மீட்டிங்ஸே அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஷெட்யூலான மீட்டிங்ஸ் வந்து ஜென்ரலாக அவாய்ட் பண்ண மாட்டேன். பட் சம்டைம்ஸ் நானே ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் காம் ஆகிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்பேஸில் தான் அந்த மீட்டிங்ஸே நடக்கணும்னு விருப்பப்படுவேன். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் அந்த சாங்க்குள்ளே நம்ம போகும்போது க்ரியேட்டிவ் ப்ராசஸ்ன்றது வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு யோசிப்பேன், வாசிப்போம், கொஞ்சம் நேரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த சாங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகும். எடிட்டிங்கில் நிறைய டைம், கரெக்ஷன்ஸில். அதனால் வந்து க்ரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். அண்ட் இன்னொரு டைம் நம்ம மூட்லேருந்து வெளியே போகிறதுக்கு அது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதுக்கு சில சாங்ஸ் பார்ப்போம், சில சாங்ஸ் கேட்போம், அதுக்கு சில படங்கள் பார்ப்போம். அது பார்க்கும்போது நம்ம அந்த மூட்லேருந்து அது வெளியே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அன் அவுட்லெட் தான். நைஸ். இப்போ வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு உங்கள் சர்க்கிள்லேருந்து அப்படின்ட்டு. சர்க்கிள், ட்விட்டரு, அது நல்ல நந்தினியில் வந்து அப்போ தான் ட்விட்டர் வந்துட்டு இருந்தது. நல்ல நந்தினி வரும்போது எல்லா பெரிய சிங்கரும் வேஸ்ட் பண்ண ஒரு ஆல்பம் வந்து இதான் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. ஆனால் ஐ ஸ்டில் திங்க் நல்ல நந்தினி ஒரு 2 பாட்டு நம்ம நல்லா தானே பண்ணோம், அந்த 2 பாட்டு நல்லா போயிருக்கணுமே அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த 2 பாட்டு வந்து இப்போது சீரியலெல்லாம் வருது. இப்போது அந்த பாட்டுக்கு ஒரு 30K 40K வியூஸு வந்து போயிருக்கு ஆடியோவில். ஏன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சுன்னு பார்த்தா அது அந்த பாட்டு வந்து சீரியலில் வந்துட்டுருக்குன்னு பாட்டி சொன்னாங்க. ஸோ அது இனவே ஓகே, நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதோட கிரிட்டிசிசம் வந்து க்ளோஸ் சர்க்கிள், ரிவ்யூஸு, ஆடியோ எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. பட் ஐ திங்க் ஃபேராக தான் இருந்திருக்கு. அன்ஃபேர் கிரிட்டிசிசம் இது வரைக்கும் எனக்கு இருந்ததில்லை. நீங்கள் அன்ஃபேர் கிரிட்டிசிசம் வந்து வரும்போது அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? கண்டுக்கவே மாட்டிங்களா? அதான் இல்லை, அன்ஃபேர் கிரிட்டிசிசம் நான் சொல்கிறது வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்கன்றது தானே. அப்படி தான் ஃபீல் ஆகும். சொல்லலை, அதாவது டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இது வரைக்கும் எனக்கு அப்படி டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்ததில்லை. பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, பாட்டு இன்னும் பெட்டராக பண்ணணும், இந்த மாதிரி வந்திருக்கு. பட் எனக்கு ஃபார்ச்சுனேட்லி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து எல்லா படத்துலேயுமே வந்து எஸ்பெஷலி எஃப்ஐஆருக்குலாம் வந்து எல்லா ரிவ்யூலையும் மென்ஷன் பண்ணாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதனால பெருசாக எனக்கு டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்ததில்லை. அதாவது எனக்கு இதில் ரொம்ப ஒரு விஷயத்த சொல்லணுன்னு இருக்குது. உங்கள் பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறதையும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது ஜென்ரலி நம்ம பார்க்குற மக்கள் எல்லாருமே நம்ம என்ன சொன்னாலுமே டிஸ்ட்ரக்டிவாக அப்படிங்கிற ஒரு அவுட்லுக்கில் பார்க்கும்போது நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அது உங்களை ஃபார்வர்டாக கொண்டு போகுங்கிறதுல வந்து எனக்கு டவுட்டே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக இருந்தாக்கா அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் அப்படின்னு வரும்போது ரொம்ப க்ரம்பிள்டாக இருக்குமா அவங்களோட வாழ்க்கை? அதாவது நான் இந்த கொஷின் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, மீடியாலாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது, வாழ்க்கையில் வந்து ஒரு 9 to 5 ஜாப் போயிட்டு வாங்க, அது போகிறோம் அப்படின்னு. ஆஃப்கோர்ஸ் நம்ம மைண்ட் செட்டுமே அப்படி இருந்து தான் இப்போ மாறி இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ ஒரு புதுசாக வரவங்களுக்கு இது ஒரு பெரிய பேரியராகவோ ஒரு பயமாகவோ இருக்கும். அண்ட் அதுக்காக தான் நான் இந்த கொஷின் கேட்குறேன். ஒரு ஃபேமிலி அப்படின்னு வரும்போது ஹவு
யுவர் ஃபேமிலி சீஸ் யுவர் ஒர்க், அவங்க உங்களுக்கு கொடுக்குற ஸ்பேஸ் என்ன, அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கொடுக்குற ஸ்பேஸ், நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஸ்பேஸ், இதை பற்றி ஜென்ரிக்காக ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு க்ரியேட்டிவ் பர்சனுக்கு. ஏன்னா நம்ம நிறைய விஷயம் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருப்போம், நம்மளை அவங்க புட்டப் பண்ணிப்பாங்க ஆக்சுவலாக, அது வந்து பேசிக். பட் அட் சேம் டைம் நம்மளுக்கு ஒரு ரெட்ரோஸ்பெக்ஷன் இருக்கும். நம்ம க்ரியேட்டிவ் பர்சன் சொல்லிட்டு நம்ம சும்மா க்ரியேட்டிவ் பர்சன் சொல்லிவிட்டு நம்ம அதில் எந்த எஃபர்ட்ஸ் போடுறோமோ போடலையோ, ஃபேமிலி வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து என்ன சும்மா சுற்றிட்டு இருக்கான், என்ன பண்ணுறான், இந்த ஒரு ஜோன் வந்து இருக்கும். பட் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோன்னா தலையில் தூக்கி வச்சுப்பாங்க, ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறான்னு. ஸோ அந்த ஒரு பீரியடை நம்ம க்ராஸ் பண்ணிவிட்டு, இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் ஈஸியாக நிறைய விஷயங்களில் டிசிஷன் பண்ண முடியும். இப்போ நம்ம சண்டேனா நம்ம வந்து ஃபேமிலிக்கு வச்சுக்கலாம், மண்டேனா நம்ம வந்து மீட்டிங்ஸ் மார்னிங் ஷெட்யூல் பண்ணலாம், நம்மளோட அசிஸ்டன்ஸை வச்சுட்டு ஒர்க்கை டெலிகேட் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே இப்போ இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா பிக் பீப்புள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் நான் ரொம்ப லுக் அப் டு பண்ணுற பிக் பீப்புள் எல்லாருமே தே ஹவ் பேலன்ஸ்ட் ஃபேமிலி லைஃப் அண்ட் ஒர்க் லைஃப் வெல். நான் என்ன மாதிரி ஆர்டர் போட்டுக்கிறேன்னா, நீ 2வது தடவை ஃபோன் பண்ணால் நான் எடுத்துருவேன். இஃப் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் யூ கால் மீ ட்வைஸ். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் நீ கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா நான் விட்டுரு. ஸோ அவங்களுக்கும் தெரியும், அவங்க வந்து இஃப் இட்ஸ் அர்ஜென்ட்னா டக்குனு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிட்டு 2வது தடவை கால் பண்ணிடுவாங்க. அர்ஜென்ட் இல்லைனா இது பண்ண மாட்டேன். இதெல்லாமே பெரிய இது தானே. அப்போ இதுவே வந்து அம்மா வந்து நான் உனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சு ஃபோன் பண்ணுமான்னு கேட்டாங்கன்னா இது இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கான அந்த ஸ்பேஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க, அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அது வந்து இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக வந்து ஒரு மூவிக்கோ ஒரு வெப் சீரிஸ்க்கோ டிரெக்ஷன் இன்வால்வ் ஆன இன்னொரு கிரியேட்டர் இன்வால்வ் ஆன விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் கம்மியாகும், நீங்கள் சொன்ன மாதிரி 60-40. ஆனால் ஒரு ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க, ஐம் ஷுர் பண்ணியிருக்கீங்களா? சாய் விக்னேஷ் பாடியிருக்காரு. சும்மா அது வந்து கோவிட் டைமில் ஏதோ ஒன்று பண்ணி சும்மா பேஜில் போட்டோம், அது சரியாக கூட பண்ணல அது. பட் சில சாங்ஸ் பண்ணோம் இண்டிபெண்ட்டாக இதுலேருந்து. பட் அதை ப்ராப்பராக இண்டின்னா நம்ம சும்மா சொல்லிக்கலாம் இண்டின்னு, பட் அதை ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஒரு ஷூட் பண்ணி ஒரு லேபிள்கிட்ட கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணோம்ல, அந்த ப்ராசஸ்லாம் பண்ணல. ஸோ அது ஐ ஸ்டில் ஹேவ் டு டூ தட். அதான் என்னோட கேள்வி. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் நிறையா கிடைக்கிற ஒரு இடம் இண்டி, அதை நீங்கள் ஏன் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல? அதுக்கு டைம் இல்லையா? இல்லைனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைம் இருந்திருக்கும், நீங்கள் ஏதாவது யோசிச்சு கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அதுக்கு என்ன உங்களை தடுக்குது? வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் டூயிங் இட்? இல்லை, ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப நல்ல கேள்வி. இது நானே எனக்கு கேட்டுக்கணும். ஐ திங்க் தி எஃபர்ட். ஓகே. அந்த எஃபர்ட் ஒருத்தவங்களை போய் கேட்டு ஓகே கொலாபரேட்டிவ் பண்ணலாமா அது ஒன்று பண்ணி அது எழுதி ஒரு கொலாபரேட்டிவாக ஒரு ஒர்க்கை பண்ணி போயிட்டு இன்னொரு லேபிளை கேட்குறது, அதுக்கப்புறம் அவங்க அந்த சாங்கை வந்து ஒரு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது, ரிலீஸ் பண்ணுறது, வீடியோ பண்ணுறது. ஐ திங்க் அந்த என்டையர் ப்ராசஸ்க்குள்ளே நான் இறங்கவே இல்லை. ஐ திங்க் இட்ஸ் இந்த ஹெட். நம்மளுக்கு சம்ஹவ் ஒரு ஸ்டுடியோக்குள்ளே ஒரு ஓரமாக ஒரு வலசவாக்கத்தில் ஒரு ஃப்ளாட்ஸில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டோம்னு நினைக்கிறேன், இருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொடியூசர்ஸ் வராங்க, டைரக்டர்ஸ் வராங்க, இங்கே நம்ம மீட் பண்ணுறோம், இங்கே நம்ம மியூசிக் பண்ணுறோம், சிங்கர்ஸ்லாம் இங்கே வராங்க, ஸோ இங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம், அப்புறம் படத்துக்கு கொடுத்துரும், அவங்க ஆடியோ லேபிள்கிட்ட விற்கிறாங்க. இந்த என்டையர் ப்ராசஸ்லேயே வந்து நம்ம ஒரு பர்சனலாக ஒரு எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டியது இல்லைல்ல, இது அப்படியே ஆர்கானிக்காக நடக்குது. ஸோ ஐ திங்க் நான் அந்த ஜோனில் செட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மீதி நாள் காலேஜ் போகிறேன், அங்கே போகிறேன், டிஸ்கஷன்ஸ் போகிறேன், அதனால் டைம் இல்லைன்றதை விட ஃபீல் அப் டு இட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம். நம்ம ஒரு 5 படம் பண்ணிட்டோம், நம்மளை அங்கே போயிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு வாசலே உள்ளே விடாமல் உட்கார வச்சுருவாங்களோ, வெளியே அனுப்பிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு நம்ம எதுக்கு இப்போ போயிட்டு இந்த சாங்கை தூக்கிட்டு அலையணும், அந்த மாதிரி இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஸோ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், நான் இன்னும் லேபிள்ஸை கூட ரீச் அவுட் பண்ணதில்லை. ஸோ அது என்கிட்ட தான் ப்ராப்ளம் அது. பட் இண்டி அப்படின்னு வரும்போது என்னோட ஃபேவரட் கம்போசர்ஸ், என்னோட ஃபேவரட் மியூசிஷியன்ஸ், அதாவது உங்களை மாதிரியான பீப்புள் ஹூ சி நம்ம ஏன் இதை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, வி ஹாவ் அ குட் ரேப்போ இன் நம்மளோட க்ரியேட்டிவ் ஸ்பேசஸில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து இதை பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசைனால கேட்ட கேள்வி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நம்மளோட டைமில் நம்ம பழைய காலத்து டைம்னு சொல்லி நம்மளை ஓல்டாக்கலை, பட் ஸ்டில் வி கம் ஃப்ரம் அ ட்ரான்சிஷன் ஈரா வேர் ஒரு மூவிஸில்
ஒருத்தங்க பாடுறாங்க, ஒரு சினிமாவில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா தே ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ், வி cannot ரீச் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்லேருந்து, ஒரு ஈராலேருந்து, கேசட் காலத்துலேருந்து நம்ம வரோம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம இப்போ இங்கே இருக்கும்போது இட் இஸ் ஆல் டைல்யூட்டட். ஸோ அந்த டைல்யூட்டட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா க்ளவுட் ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம பெருசாக சீரியஸாக எடுத்ததே கிடையாது. பட் இப்போ சீரியஸாக எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில், ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு க்ளவுட் இருக்கிற ஒரு மியூசிஷியனோட ஒர்க் பண்ணுறதுக்கும் இல்லாத ஒரு மியூசிஷியனோட ஒர்க் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு க்ளவுட் இருக்கா? நான் வந்து ஜென்ரலாக மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டிஸ்ட்க்கு க்ளவுட் இருக்கா இல்லையான்றது மேக்ஸிமம் பார்க்குறதில்ல. நம்மளுக்கு இந்த சாங் கரெக்டாக நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா, நம்மளால் கரெக்டாக அந்த சாங்கை ஒர்க் பண்ண முடியுமா, அவ்வளோதான். ஸோ அதை மீறி எதுவுமே யோசிக்கிறது இல்லை. என்ன ஷார்ட் ஆன்சர் 2 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷினாக முடிச்சிட்டீங்க. ஸோ ஐ திங்க் நான் அந்த ஷெல்லேருந்து வெளியே வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விகள் மூலமாக இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் திஸ் பி த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் லாட் ஆஃப் நைஸ் திங்ஸ். தட்ஸ் நைஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃபெயிலியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்கள் டூ யூ கன்சிடர் எனி திங் அ ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட்? அதுவே எனக்கு டவுட்டாக இருக்கேன்னா யூர் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஒரு குட்டி ஃபெயிலியர்னு சொல்ல வேணாம், ஏதாவது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் வச்சுக்கலாம், அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஏன்னா என்னென்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் பெரிய ஹிட்ஸு அஸ்வத்னா தெரியாது, அதெல்லாம் இருக்குது. பெரிய ஹிட்ஸு ஒரு மியூசிஷியனாக ரெகக்னிஷனோ பெரிய ஹிட்ஸோ அந்த மாதிரி இல்லை. ஆனால் அதுவே நம்மளுக்கு பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு என்னென்னா நான் பிடிச்சது பண்ணிகிட்ருக்கேன், மத்தியானம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பாட்டு பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் இருக்கேன், ஒரு திரும்பி பார்க்கும்போது ஒரு ஜேர்னி இருக்குது நமக்குன்றதை நான் சக்ஸஸாக பார்க்குறேன். கரெக்ட். ஒரு நாளைக்கு பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம ஏன் இதை நம்ம இன்னும் டேப் பண்ணல, ஏன் நம்ம இது இன்னும் பண்ணல, இதை பண்ணால் நம்ம இன்னும் பெருசாக போகலாமே யோசிக்கும் பொழுது இது வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். பட் நான் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்னு நினச்சதில்ல, பட் பெருசாக நான் ஃபெயிலியர்னு நினச்சதில்ல. அப்படியே கிராஜுவலாக போயிட்டே இருக்குது. பட் ஐ நோ தட் ஐ ஸ்டில் ஹாவ் டு டூ அ ஃபியூ திங்ஸ் அப்படின்றது என் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நான் இன்னும் இந்த லெவல் போகணும், இங்கே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் ஆப்வியஸாக. பை ஸ்க்ராட்ச் ஐ மீன் நம்மளுக்கு பெரிய பேக்ரவுண்டோ சப்போர்ட்டோ இல்லாமல் கேள்வி ஞானத்தில் தான் பாட்டே ஆரம்பிச்சிருப்பீங்க. தட்ஸ் வாட் ஐ மீன் பை ஸ்க்ராட்ச். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு மியூசிக் கம்போசர் இன்றைக்கி வரணும் அப்படின்னா அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க? நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் சொல்லுங்கள். மேபி அவங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் சேலஞ்ச் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம நல்ல ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா ரேண்டமாக ஒன்று பண்ணிகிட்டே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு இருக்க முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். ரெண்டாவது ஐடியாவில் கிளாஷஸ் வரும். யாரோட ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறது? நம்ம சொல்கிறது நல்லாவே இருந்தாலும், நம்ம சொல்கிறது நமக்கு நல்லா இருந்தாலும், நம்மளோட வார்த்தையை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். நம்ம ஓகே இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அந்த அட்டஸ்டேஷனை பை பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய டைம் எடுக்கும். நீங்கள் ஹிட்டு கொடுத்தா சரி, ஹிட்டு கொடுக்கலான்னு சரி, இதெல்லாம் சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த ஜேர்னியில் அவங்க உங்களை ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணி நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு அது வந்து அந்த ஜோனுக்கு வருது வந்து ரொம்ப பெரிய அது வரைக்கும் நிதானமாக வெயிட் பண்ணணும். இன்னொன்று வந்து நிறையா பேரோட இப்போது எடிட்டர் வந்து ஒரு ட்ராக் ஒன்று போடுறாங்க, இல்லை இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு வேர்ஷனை ஒரு பாட்டை பண்ண சொல்லிவிட்டு அது புதுசாக இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ புதுசாக யோசிக்கிறவங்க எல்லாருமே ஐடியாலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து புதுசாக யோசித்து அந்த தாட்டு மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. பட் நீங்கள் எக்ஸிஸ்டிங் தாட்டை வச்சுக்கிட்டு அதை மேட்ச் பண்ணிவிட்டு அது புதுசாக இருக்கணும்னா வராது. அது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சு, இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ மைண்டில் ஒன்று ஹிட் ஆகிடுச்சுன்னா அதுதான் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். மேனேஜிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணுற மியூசிக்கை தாண்டி நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் நிறைய பேர் அதெல்லாம் ஃபெயில் ஆகி இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பெரிய ஸ்கில்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ரிக்வயர்டுன்னு நினைக்கிறேன். ரைட். இன்றைக்கி உங்கள் கூட பேசினது வந்து எனக்கு டைம் போனதே தெரில, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கூட தெரில. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். நான் போர் அடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் கண்டிப்பாக போர் அடிக்கல. எனக்கு வந்து என்னோடய ஜேர்னி நல்லா ரிலீவ் பண்ணேன். அதான் நீங்கள் இப்போ சொன்னீங்கள்ல அந்த சக்ஸஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ், நான் இப்போ வந்து இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். சரி ஓகே, கூப்பிட்டெல்லாம் வச்சு கேட்குறீங்க ஏதோ ஒன்று அப்படின்னு. அந்த மாதிரி ஃபெல்ட் ரியலி குட்.
ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணி இதுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனலுக்கும் உங்களுக்கும் உங்களோட மியூசிக்கல் ஜேர்னிக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் என்னை இங்கே கூப்பிட்டதில் வந்து ஐ எம் ஆக்சுவலி ஆனர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன் உங்கள் கூட பேசின விஷயங்கள். பட் என்னென்னா நான் உங்களுக்கு கேள்வி கேட்கல நிறையா, நீங்கள் என்ன நிறைய பேச வச்சுட்டீங்க. ஸோ தேங்க்யூ. நீங்கள் தான் வந்து கெஸ்ட்டு. ஸோ நான் சீக்கிரம் உங்களை மேபி ஒரு இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு பார்ப்போம். இன்னொரு எபிசோடில் இன்னும் ஒரு ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரி ஒரு பர்சனோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் தி இசை பாட்காஸ்ட் அண்ட் பை ஃப்ரம் மீ. I'm KR Soundarya signing off. Da 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 da.